ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த கோர்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இந்த கோர்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் இன்ஜினியரிங் தான் சொல்கிறாங்க. இது எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஹிக்கிளை செல் பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷன் பற்றி டீல் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிசைனிங், மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கலோட மெக்கானிசம் இது எல்லாமே இருக்கும். பொதுவாக இது வெஹிக்கிள்கானது தான். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸோட ஆப்ரேஷன்ஸும் இன்க்ளூட் ஆகுங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருதுங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வருது. டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருதுங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th பாஸ் பண்ணியிருந்துருக்கணுங்க. வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். 50% மார்க் எடுத்துருந்துருக்கணுங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறது பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் டெக்னிக்கல் இங்கிலீஷ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 2, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 1, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் இது வரும். செமஸ்டர் 2ல் டெக்னிக்கல் இங்கிலீஷ் 2, மேத்தமெட்டிக்ஸ் 2, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2, பேசிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இது வரும். செமஸ்டர் 3ல் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்ஜினியரிங் தெர்மோடைனாமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ், மிஷின் ஆஃப் மிஷின்ஸ், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இது வரும். நெக்ஸ்ட் செமஸ்டர் 4ல் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், அப்ளைட் தெர்மோடைனாமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இன்ஜினியரிங் மெட்டீரியல் அண்ட் மெட்டலர்ஜி, ஸ்ட்ரென்த் ஃபார் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர், ஆட்டோமோட்டிவ் சேசஸ் இது வருங்க. செமஸ்டர் 5ல் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட், ஆட்டோமோட்டிவ் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமோட்டிவ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமோட்டிவ் ஃபியூயல் அண்ட் லூப்ரிகன்ட்ஸ், வெஹிக்கிள் டிசைன் அண்ட் டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் இது வரும். செமஸ்டர் 6ல் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஆட்டோமோட்டிவ் இன்ஜின்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் டிசைன், ஆட்டோமோட்டிவ் chassis components design, 2 and 3 wheelers, composite materials, finite element analysis இது வருங்க. செமஸ்டர் 7ல் engines and vehicle management system, vehicle dynamics, vehicle maintenance, automotive pollution and control, robotics, automotive aerodynamics இது வரும். செமஸ்டர் 8ல் vehicle body engineering, marketing management, automotive safety இது எல்லாமே வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10,000ல் இருந்து 4 lakhs கிட்ட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியர்ஸ் ஆகலாம், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் ஆகலாம், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ் ஆகலாம், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் ஆகலாம், டிசைன் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாங்க. ஆவரேஜான சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 to 12 lakh கிட்ட பெர் ஆனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நாம் போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது இந்த கோர்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ப்ரைவேட் காலேஜஸில் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே போதுங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.